வணக்கம். இன்னைக்கு அடுப்பு துடுப்பு சேனல்ல வித்தியாசமான முறையில் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 3, பச்சை மிளகாய் காரத்துக்கு 2, முட்டைக்கோஸ் ஒரு 150 கிராம் அளவுக்கு, 5 முட்டை, மிளகாத்தூள். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். தவா லைட்டாக சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். அதோடைய முட்டைக்கோசு கழுவி வச்சுருக்கேன். கழுவி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன். அதையே சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் முட்டைக்கோசு ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் குடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட போகிறேன். இன்னும் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். வேகிறக்குள்ளே முட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக தான் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறோம். முதலே இந்த காய்க்கு தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. முட்டைக்களவான உப்பு போட்டுக்கலாம். போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதே முட்டை கூட எடுத்து கலக்கிக்கலாம். இது ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இதை எடுத்து அப்படியே முட்டையோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேன்லேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலக்கி வச்சிருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். சுவையான ஆம்லெட் ரெடி.